அதுதான் அது காரணம் தசாபுக்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுக்கு ஒரு சாதகமான தசாபுக்தி நடக்கும்போது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். நம்மளுக்கு சாதகமற்ற ஒரு தசாபுக்தி நடக்கும்போது ஈவன் அந்யோன்யமா இருந்த தம்பதிகள் கூட பிரிகிறாங்க. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் அவரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் கூட ஆயிடுச்சு. சஷ்டிப்த பூர்த்தி ஆகி பேரம் பேத்தி எடுத்த அப்புறம் ஒரு 65, 66 வயசுல 2 பேரும் பிரியிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபார் நோ ரீசன்ஸ். அப்புறம் போய் அவங்க ஜாதகத்த பார்க்கும்போது, அவங்களுடைய தசாபுக்தியில 6, 12 அப்படிங்கிற இந்த 2 ஹவுஸஸ் ஆக்டிவேட் ஆயிடுது. ஆகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்குள்ள ஒரு மன கசப்பு வந்து ஒய்ஃப் வந்து குழந்தைங்களோட போயிடுறாங்க. இவர் வந்து தனிமைப்படுத்தப்படுறாரு. ஸோ அவர் கடைசி வரைக்கும் அவருடைய டெத்து வரைக்குமே அவர் தனியா தான் இருந்தாரு. ஸோ இது மாரி சில விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஏதோ யங்ஸ்டர்ஸ்குள்ள தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், டைவர்ஸ் வரும் இதெல்லாம். ஆனா எந்த வயதுல கூட அது வரலாம். நம்ம பேரம் பேத்தியெல்லாம் எடுத்த அப்புறம் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த கிரகங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. அந்த 6, 12 அப்படிங்கிற இந்த 2 பாவங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம திருமணம் ஆன புதுசுலயே சில பேருக்கு வந்து அந்த 2 பாவங்கள் ஆக்டிவேஷன் வந்துடும். வரும்போது என்னாகும் டக்குன்னு 1 வருஷத்துல, 1 மாசத்துல இப்படிலாம் டைவர்ஸ் ஆறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்ப முக்கியமா 6, 12 பாவங்கள நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது தசாபுக்தி. இன் அதர் வேர்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு திருமணம் ஆன உடனே நல்ல தசாபுக்தியா இருக்கணும். நல்லது இல்லைன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் கெட்ட தசாபுக்தி இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்கள்லாம் ஆக்டிவேஷன்ல வரும்போது எப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா இருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும்.